Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்குறோன்னா 11th accountancyல chapter 13ல illustration 9 பார்க்குறோம். From the following particular presented by Tilak for the year ended 31st March 2017. Prepare profit and loss account. இப்போது இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா வெறும் P&L அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. இதே illustration 8ல் நம்ம பார்த்தோம் என்னென்னா ப்ரிப்பேர் ட்ரேடிங் அக்கௌண்ட் மட்டும் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருந்தாங்க. இப்போ என்ன பண்ணிருக்காங்க P&L அக்கௌண்ட் மட்டும் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் எந்த சைடு டெபிட் வரும் எதெல்லாம் க்ரெடிட்டில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் கிராஸ் ப்ராஃபிட் எங்கே வரும்? க்ரெடிட் சைடு தான் வரும். ரெண்ட் பெய்டு டெபிட் சைடு வரும். சேலரிஸ் டெபிட் சைடு வரும். அவங்களே கமிஷன் க்ரெடிட்னு கொடுத்துருக்காங்க, அதனால் க்ரெடிட். டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு இது ஒரு இன்கம், அதனால் க்ரெடிட் சைட் போட போகிறோம். இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்து நம்ம பே பண்ணுறோம், இதோட எக்ஸ்பென்சஸ், அதனால் டெபிட் சைட் போடுறோம். இன்ட்ரெஸ்ட் வந்து ரிசீவ் பண்ணுறோம், இதுவும் ஒரு இன்கம், அதனால் க்ரெடிட் சைட் போடுறோம். பேட் டெப்ஸ் டெபிட் சைட் தான் போடுவோம். ப்ரொவிஷன் ஆஃப் டவுட்ஃபுல் டெப்ஸ்க்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு பார்த்து நம்ம கால்குலேட் பண்ணி போட போகிறோம். சண்டே டேட்டாஸ் எங்கே வரும்? அசட் சைடு தான் வரும். இது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா நம்ம பேட் டெப்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக சண்டே டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் ஷீட் இருந்தால் தான் நம்ம லெஸ் பண்ணி போடுவோம், சண்டே டேட்டாஸே எடுத்துக்குவோம். இதில் பேலன்ஸ் ஷீட் கேட்கல, வெறும் P&L அக்கௌண்ட் மட்டும்தான் நம்மளை வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ இது சண்டே டேட்டாஸ் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா பேட் டெப்ஸ் கால்குலேஷனுக்காக. பில்டிங்ஸ் என்ன ஆகும்? அசட்டில் தான் வரும். பட் இதுக்கு எதுவும் அட்ஜஸ்ட்மெண்ட் டெப்ரிசியேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது கால்குலேட் பண்ணுறதுக்காக பில்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் என்னென்னு பார்ப்போம். அவுட்ஸ்டாண்டிங் சேலரி, சப்போஸ் சேலரிஸ்க்கு அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது, அவுட்ஸ்டாண்டிங்னா டியூ, இப்போது ப்ளஸ் போட்டுங்க. ஓகேவா? ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ரெண்ட் பெய்டு ஃபார் 11 மந்த். ரெண்ட் என்ன பண்ணுறாங்க? பே பண்ணுறாங்க. எப்படின்னா 11 மந்த் வந்து அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது, அதையும் நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்போது அதுவும் ஆடில் வரும். நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் டியூ பட் நாட் எட் ரிசீவ்ட். இன்ட்ரெஸ்ட்டை வந்து என்ன பண்ணுறாங்க? பே பண்ணி டியூ, அது இன்ட்ரெஸ்ட் வந்து டியூ இருக்குது, ஆனால் அதுக்கான அமௌண்ட்டை என்ன பண்ணல, அவங்க வாங்கவே இல்லை. அப்போ இது அக்ரூடு இன்கம். ஓகேவா? அதாவது டியூ இருந்து அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணலை அப்படின்னா அதை ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ப்ரீபெய்ட்னா முன்னாடியே பே பண்ணிட்டாங்க, அதனால லெஸ் பண்ணிக்குவோம். டெப்ரிஷியேட் பில்டிங், இப்போ சொன்ன பில்டிங்ஸ் எதுக்காக கொடுத்துருக்காங்க, அதுக்கான டெப்ரிசியேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 10% வந்து என்ன பண்ணுவோம்? டெப்ரிசியேஷனில் கால்குலேட் பண்ணி போடுவோம், அது டெபிட் சைட் போடுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபர்தர் பேட் டெப்ஸ் 3000, மேக் ஏ ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ஸ் 5000. பேட் டெப்ஸ் அதாவது நியூ பேட் டெப்ஸும் கொடுத்துருக்காங்க, ஓல்டு பேட் டெப்ஸும் கொடுத்துருக்காங்க சம்மில். நெக்ஸ்ட்டு நியூ ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, ஓல்டு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இது எப்படி போடணும்னு போன சம்மில் கால்குலேட் பண்ணி காமிச்சேன், அதுபடி போடணும். ஓகேவா? கமிஷன் ரிசீவ்டு அண்ட் அட்வான்ஸ். கமிஷன் என்ன பண்ணிட்டோம்? முன்னாடியே வாங்கிட்டோம், எப்போ இது மைனஸில் வரும். இப்போது எதுக்கெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோட் பண்ணிக்குவோம். ரெண்ட்டுக்கு இருக்குது, சேலரிஸ்க்கு இருக்குது, கமிஷனுக்கு இருக்குது, நெக்ஸ்ட்டு இன்சூரன்ஸ்க்கு இருக்குது, இன்சூரன்ஸ்க்கு இல்லை, இன்ட்ரெஸ்ட்டுக்கு இருக்குது, பேட் டெப்ஸில் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ப்ரொவிஷனுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட்டு பில்டிங்க்கு டெப்ரிசியேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வச்சு சம் போட போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு P&L அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் 31st March 2017. இங்கே க்ரெடிட் சைடு என்ன பண்ணுவீங்க? பை கிராஸ் ப்ராஃபிட்னு 1 lakh என்ட்ரு பண்ணிடுவீங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஒன் என்ன இருக்குது? ரெண்ட் இருக்குது. ரெண்ட் எவ்வளோ இருக்குது? 22,000. அதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போது ரெண்ட் பெய்டு எவ்வளவு? 22,000. இப்போ இதில் வந்து 11 மந்த் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பாருங்கள், 11 மந்த் வந்து டியூ சொல்லியிருக்காங்க. அப்போ டியூனாலே ஆட் பண்ணணும். அப்போது ரெண்ட் 22,000 இன்ட்டு 1/11, ஒரு 11 மந்த் தானே சொல்லியிருக்காங்க, அதனால் 1/11 போட்டிங்கன்னா 2,000 வரும். அந்த 2,000 ஆட் பண்ணி 24,000 போட்டுரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சேலரிஸ் இருக்குது. சேலரிஸ் அமௌண்ட் 10,000. சேலரிஸ்க்கு அவுட்ஸ்டாண்டிங் அவங்களே கொடுத்துட்டாங்க 4,000, அதனால் ஈஸியாக ஆட் பண்ணி 14,000 வெளில போட்டுருவோம். நெக்ஸ்ட் ஒன் இன்சூரன்ஸ் ப்ரீமியமுக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஓகேவா? அப்போ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஏற்கனவே அமௌண்ட் வந்து அவங்க பே பண்ணிட்டாங்க இன்சூரன்ஸ்க்கு 2,000. ப்ரீபெய்டு இன்சூரன்ஸ், அதாவது முன்னாடியே வந்து அமௌண்ட் பே பண்ணிடுது, அதனால் அது என்ன பண்ணுறோம்? லெஸ் பண்ணுறோம். ஓகேவா? டியூ அமௌண்ட் இருந்தால் ஆட் பண்ணணும். ப்ரீபெய்டு முன்னாடியே அட்வான்ஸாக பே பண்ணியிருந்தாலோ ப்ரீபெய்டு முன்னாடியே பண்ணியிருந்தாலோ அதை வந்து லெஸ் பண்ணி வெளியில் போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்துக்குவோம். நெக்ஸ்ட்டு கமிஷனுக்கு இருக்குது. கமிஷனோட அமௌண்ட் 12,000. அதுக்கு ரிசீவ்டு அண்ட் அட்வான்ஸ். ரிசீவ்டுனா முன்னாடியே வாங்கிட்டாங்க, அதனால் லெஸ் பண்ணி 10,000 வெளியில் போகிறோம். நெக்ஸ்ட்டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அமௌண்ட் இருக்குது, அதையும் க்ரெடிட்டில் 2,000 போட்டுருவோம். நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இன்ட்ரெஸ்ட் டியூ பட் நாட் ரிஸ், அதாவது இன்ட்ரெஸ்ட் வந்து டியூ இருக்குது, ஆனால் அதுக்கான அமௌண்ட் வந்து நம்ம வாங்கவே இல்லை, அப்போ அது டியூ தான், அவுட்ஸ்டாண்டிங் தான். அதனால் 2000 ஆட் பண்ணி 8000 போட்டோம். ஓகேவா, இது எல்லாம் போட்டோம். இப்போ ப்ரொவிஷனுக்கு பேட் டெப்ஸ்க்கு வரும். பேட் டெப்ஸில் சம்மில் பாருங்கள், ஓல்டு பேட் டெப்ஸும் கொடுத்துருக்காங்க, நியூ பேட் டெப்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, சாரி, ஓல்டு பேட் டெப்ஸும் கொடுத்துருக்காங்க, ஓல்டு ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்லேயும் ஓல்டு நியூ பேட் டெப்ஸும் கொடுத்துருக்காங்க, நியூ ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போது இது எப்படி சம் போடுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ நம்ம வந்து நியூ ப்ரொவிஷன் அமௌண்ட் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, 5%. அதை மட்டும் கால்குலேட் பண்ணி வச்சுக்கோம். அதை எப்படி கால்குலேட் பண்ணுவோம், டெட்டாஸ் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது, 40,000 இருக்குது. அதுலேருந்து ஃபர்தர் பேட் டெப்ஸ்னால் எவ்வளோவே உள்ள ஒரு பேட் டெப்ஸ், ஓல்டு பேட் டெப்ஸ் இருக்கும்ல, அதை வந்து லெஸ் பண்ணிக்கிங்க எப்போதும். சண்டே டெட்டாஸோட ஓல்டு பேட் டெப்ஸை லெஸ் பண்ணி வர்ற அமௌண்ட்லேருந்து தான் ப்ரொவிஷன் கண்டுபிடிக்கணும், நியூ ப்ரொவிஷன். அப்போ 40,000லேருந்து ஓல்டு பேட் டெப்ஸ் 2,000, அதில் 38,000 பேலன்ஸ் வருது. 38,000ல் 5% கால்குலேட் பண்ணிங்கன்னா 1,900. இது நியூ ப்ரொவிஷன், ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா, இப்போது ஃபார்மேட் படி நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம் போன தடவை அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஓல்டு பேட் டெப்ஸ் எவ்வளோ இருக்குது நான் பாருங்கள் உங்களுக்கு தனியாக போட்டு காமிக்கிறேன். கால்குலேஷன் ஆஃப் பேட் டெப்ஸ், ஓல்டு பேட் டெப்ஸ் அப்படின்னா சம்மு உள்ளது எவ்வளோ இருக்குது, 2,000. அதுலேருந்து நியூ பேட் டெப்ஸுங்கிறது அட்ஜஸ்ட்மெண்ட்டில் உள்ளது, அட்ஜஸ்ட்மெண்ட்டில் எவ்வளோ இருக்குது, 3,000. ரெண்டத்தையும் ஆட் பண்ணிக்கிங்க. ரெண்டத்தையும் ஆட் பண்ணி நியூ ப்ரொவிஷனையும் ஆட் பண்ணணும். நியூ ப்ரொவிஷன் நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோமா, இப்போ தான் நான் சொன்னேன் நியூ ப்ரொவிஷன் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொன்னேன்னா, அந்த 1,900ஐயும் ஆட் பண்ணிக்கிங்க. ஆட் பண்ணால் டோட்டலாக நமக்கு 6,900 கிடைக்கும். இதுலேருந்து என்ன பண்ணணும், ஓல்டு ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸை லெஸ் பண்ண வேண்டியதான். 4,000 வந்து சம்மு உள்ளே கொடுத்துருப்பாங்க, அதை லெஸ் பண்ணிங்கன்னா 2,900 தான் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ். இந்த ஃபார்மேட்டை கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. ஓல்டு பேட் டெப்ஸ்லேருந்து நியூ பேட் டெப்ஸ் ஆட் பண்ணுவோம், அதுலேருந்து நியூ ப்ரொவிஷன் தான் ஆட் பண்ணுவோம், அதுலேருந்து ஓல்டு ப்ரொவிஷனை லெஸ் பண்ணி போடுவோம். ஓகேவா, சம்முலையும் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க, ஆனால் ஓல்டு ப்ரொவிஷனை நியூ ப்ரொவிஷனை ஃபஸ்ட்டே ஆட் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். இதாக இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டெப்ரிஷியேஷன் ஆன் பில்டிங்கோட அமௌண்ட்டு சம்மில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 80,000. அதில் 10% கால்குலேட் பண்ணி 8,000 அப்படின்னு சொல்லிட்டு போகணும். இது எல்லாத்தையும் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம், நெட் ப்ராஃபிட் கால்குலேட் பண்ண போகிறோம். எல்லா அமௌண்ட்டையும் ஆட் பண்ணி இதுலேருந்து இதை லெஸ் பண்ணிங்கன்னா நெட் ப்ராஃபிட் 65,100 வரும். இது எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்னா கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அதையும் வந்து ப்ராக்கெட்டில் நோட் பண்ணிடணும். ஓகேவா, சம் புரியும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.